அமுல் பேபி போச்சு. ஐயோ, நீ ஃபாஸ்டா ஓடணும். அதுக்கு உனக்கு எனர்ஜி வேணும்ல. ம். என் கண்ணை பாரு. ம். எனர்ஜி வந்துருச்சா? ம். எஸ் எஸ் எஸ். ரவுடி பேபி, இப்போ நீ செம்மையா ஓடணும். ம். ம். எப்பெல்லாம் உன் எனர்ஜி குறையுதோ அப்ப நீ என்கிட்ட வரணும். ம். ஓகே? ஓகே அமுல் பேபி. இப்போ பாரு. வா வா வா. மேடம் 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 மேடம், இப்போ உங்க ரெடி மேடம். ரெடி ஆயிட்டா? மறுபடியும் ஓடுறியா? கண்டிப்பா மேடம். இப்போ எப்படி ஓடுறேன்னு பாருங்க. ரவுடி பேபி சூப்பர், ஓடு. போறேன் போறேன். ஓகே. கமான் கமான் ரவுடி பேபி. ரெடியா? Come on. சூப்பர். மை காட், 49.97 இந்த கிரவுண்ட் ரெக்கார்டையே பீட் பண்ணிட்டேன். எஸ் எஸ் ஏ. ரவுடி பேபி போட்டுக்கோ. சூப்பர் மேடம், நல்லா ஓடுனாங்களா? வெரி குட், சூப்பர். எஸ். ரொம்ப டயர்டா இருந்த, திடீர்னு எப்படி ரெடியான? என்ன காரணம்? எல்லாம் லிப்ஸ் தான் மேடம். லிப்ஸா? அதெல்லாம் இல்ல மேடம், டிப்ஸ். டிப்ஸ். டிப்ஸ் தான் காரணம். அதேதான் அதேதான். லிப்ஸா? அது வந்து எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஒன்னு குத்தா அமுல் பேபி. அதான் என்ன ஓட வச்சதுல. அப்படி என்ன எனர்ஜி ட்ரிங்க் பிரபு? எனக்கும் கொஞ்சம் கொடுங்க. அது மேடம், அது உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது மேடம். ஏன்? அது வந்து தீந்து போச்சு மேடம். தீந்து போச்சு. எனக்கு ஒன்னும் புரியல. சரி சரி, இதுல ஜெயிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அடுத்த வாரம் அகாடமில எல்லாருக்கும் ரன்னிங் டெஸ்ட் வைப்பேன். அதுல தான் யார் யாரெல்லாம் எஸ்ஐ ஆக போறீங்கன்னு தெரியும். அதுக்குள்ள உடம்ப ஃபிட்டா ரெடி பண்ணிக்கோ. ஓகேவா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. மேடம், நீங்க தான் சத்யாவை எப்படியா எஸ்ஏ ஆக்கணும். அதுக்கு நீங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது உங்க வைஃப் கையில தான் இருக்கு. நான் வரேன். வாங்க மேடம். பாய் மேடம். ரவுடி பேபி வா. சூப்பர் ரவுடி பேபி, ஃபர்ஸ்ட் டேவே நீ கலக்கிட்ட, பின்னிட்ட.
இனிமே நீ வைக்க போற எல்லா ஸ்டெப்புமே சக்சஸ் தான். சரி வா உள்ள போலாம். ஆ. ரவுடி பேபி, ஆ, ரவுடி பேபி, என்ன இவ்ளோ ஸ்லோ வர? சும்மாதான். சும்மாவா? கிரவுண்ட்ல அந்த ஓட்டம் ஓடுன, இப்ப இவ்ளோ ஸ்லோவா நடக்கிற? அது என்ன வீட்லயும் அப்படியே ஓட முடியுமா அவள் பேபி? நான் நீ. ஓ, அப்ப நீ கிரவுண்ட்ல மட்டும் தான் ஓடுவ. ம். சரி வா வா ரவுடி பேபி. நீங்க ரவுடி பேபி கிரவுண்ட்ல எப்படி ஓடுனாங்க தெரியுமா? உசேன் போல் தோத்தாரு போங்க. இவங்க பர்ஃபார்மன்ஸ் நீ பார்த்தே முடிவு பண்ணிட்டேன். ரவுடி பேபி ஸ்ட்ரெயிட்டா கமிஷனர் தான். பாவம் தமிழ்நாடு போலீஸ். ஏன் சித்தப்பா இப்படி சொல்றீங்க? ஆ, ஆ, அது வந்து சத்யாவுடைய திறமைக்கு முன்னாடி தமிழ்நாடு போலீஸ் பாவம் தானே, அதை தாண்டா சொன்னேன். ரவுடி பேபி வா போலாம். ஆ. நான் வரேன் நிர்மலா. ஆ, ஐயோ, ரவுடி பேபி என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. இல்லையே, ஐயோ சத்தம் கேட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அமுல் பேபி, டயர்டா இருக்குதுல அதான். நீ போ, நான் வரேன். ஓ சரி, இங்க என்ன பண்ற? வா போலாம் வா. அ, அ, இரு வா. இரு. ஆ, ஏய் என்னாச்சு? அ, என்னாச்சு? அது சொல்லு ரவுடி பேபி, என்னாச்சு? ஓடுனதுல மசில்ஸ் புடிச்சிருச்சு அமுல் பேபி. மசிலா? என்ன? ஆ, அதனாலதான் நீ ஸ்லோவா நடந்து வந்தியா? ம். என்ன ரவுடி பேபி, மூச்சு வாங்க போதுன்னு கோச் அப்பயே சொன்னாங்கல்ல, நீ தான் கேட்கல. இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. அது இல்ல. பேசாத ரவுடி பேபி. இந்த வலியோட நாளைக்கு எப்படி நீ பிராக்டிஸ் பண்ணுவ? இரு, நீ ஏன் அப்படி ஓடுன? சும்மா பேசிட்டு இருக்காத அமுல் பேபி. ஆ, இரு. ஆ, நீ தானே செம்மையா எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் குத்து என்ன ஓட வச்ச. அப்புறம் என்ன? எனர்ஜி ட்ரிங்கா? என்னது அது? ஆ? என்ன? ஆ, அது வந்து குளுக்கோஸ் தான் கொடுத்தேன். முத நாள் கூத்தே இப்படி, நீ எஸ்ஐயான மாதிரி தான். நாங்க தான் படிச்சு படிச்சு சொன்னோம்ல, ரெட்டை குதிரை சவாரி குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. போலீஸ் ஆக்குற, மிலிட்டரி ஆக்குறன்னு இப்படி காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அப்புறம் நாளைக்கு நீ எப்படி குடும்பத்தை பாத்துப்ப? இன்னையோட இந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டு வேலைய ஒழுங்கா பாரு. வீடாவது உருப்படும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னால ரெண்டுத்துலயும் ஜெயிக்க முடியும். இப்ப எனக்கு என்ன குறைச்சலு? உன் நடையே குறைச்சல் தான். இதுல ஸ்ட்ரெயிட்டா கமிஷனர் வேறயா? வாட்ச்மேன் கூட ஆக முடியாது. சித்தி, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நாள் இப்படிதான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். ரவுடி பேபி வா. நீ நல்லா ஓடுனல்ல, அதான் நிறைய பேர் கண்ணு வச்சுட்டாங்க. வா பாத்து. பாத்து. நிர்மலா, வர வர இவங்க லூட்டிய சத்தியமா என்னால தாங்கவே முடியல. ஏய், நீ ஏதோ பிளான் சொன்னல, இமீடியட்டா அதை பண்ணிடலாம். தேவிகா, அவசரப்படாத, பொறு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நேரம் வரட்டும், அப்புறம் பாரு. இப்ப ஒரு கால தானே நொண்டிட்டு போறா, அப்புறம் தீயில கால வச்ச மாதிரி ரெண்டு காலையும் குதிப்பா. வா. பாத்து. இரு 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 பாத்து அமுல் பேபி. இரு.
கால் வலிக்குதுன்னு என்கிட்ட சொல்லலாம்ல. அமுல் பேபி மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தானே உன்னை வருத்திக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும் ரவுடி பேபி, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற. உனக்காக நான் எந்த கஷ்டத்தையும் ஏத்துப்பேன் அமுல் பேபி. உன் கனவை என்ன விலை கொடுத்தாவது நான் நிறைவேற்ற வேணாமா? எனக்கே தெரியாம நீ போலீஸ் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டது என் தர்ம மேல வச்ச நம்பிக்கை இல்லை தானே? அதை நான் நிறைவேற்ற வேணாமா? ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி. என்ன அமுல் பேபி இது? முதல்ல எனக்கு வழி சொல்லு. வழி சொல்ல இரு, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். டோன்ட் டச், நானே கொண்டு வரேன். நீ எனக்கு ரூட்டை மட்டும் கரெக்டா சொல்லு. சரி சரி, நேரவா நேரவா. ரைட் 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 ரைட். ரைட்டா? லெஃப்ட் 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 லெஃப்ட். ஐயோ, இப்போ ரைட் லெஃப்ட் லெஃப்ட். அமுல் பேபி போச்சு. உன்னாலதான் வந்துச்சு. என்னப்பா இது? இவ்வளவு புக்ஸ் எடுத்துட்டு எங்கப்பா போற? டாட், அது ஒண்ணும் இல்ல டாட். இது எல்லாம் ரவுடி பேபி எஸ்ஏ எக்ஸாம்காக படிக்க வேண்டிய புக்ஸ். இவ்வளவா? இன்னும் இதுக்கே வாய் பழக்கிற? இன்னும் நான் நிறைய புக் ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் ரவுடி பேபி எஸ்ஏ ஆக்காம விட மாட்டேப்பா. சரி சரி, எஸ்ஐ ஆயிடுவா. அது சரி இரு, நான் தரேன். எடுக்கிறேன். போற ஸ்பீட பார்த்தா சத்யா சீக்கிரம் காக்கி யூனிஃபார்ம் மாட்டிடுவா போல இருக்கு. ரவுடி பேபி, இதெல்லாம் உன்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ், மறக்காம பண்ணணும். இங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ தூங்கிட்டு இருக்க? இல்ல அமுல் பேபி, நான் யோசிச்சுன்னு இருந்தேன் அடுத்து என்ன பண்ணலாம். இங்க பாரு, இதெல்லாம் உன்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ். இதை நீ டெய்லி ஃபாலோ பண்ணணும், மிஸ் பண்ண கூடாது. அப்புறம் முக்கியமான விஷயம், இது உன்னோட புக்ஸ், ஓகே? இது எல்லாமே நீ படிக்கணும். டெய்லி இதுல இருந்து நான் 50 क्वेश्चन கேட்பேன். பின்ன எஸ்ஐ என்ன சும்மாவா? நீ பிசிக்கல் ரவுண்ட் எல்லாம் ஈஸியா ஜெயிச்சிருவ. இந்த ரிட்டன் எக்ஸாம் ரொம்ப டஃபா இருக்கும் உனக்கு. அதான் ஊரெல்லாம் சுத்தி இந்த புக்ஸை நான் அள்ளிட்டு வந்திருக்கேன். இனிமே நீ 4 மணி நேரம் தான் தூங்கணும். மத்த நேரம் எல்லாம் ஃபுல்லா உனக்கு படிப்பு படிப்பு படிப்பு. ஓகே அமுல் பேபி, டன். குட். ஐயோ, மாமாக்கு பால் மாத்திரையும் கொடுக்கணுமே. ஏய், சிட் சிட். என்ன கேட்டன் தப்பிக்க பாக்குறியா? இல்ல சத்தியமா அமுல் பேபி. சரி, ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு போ. சரி அமுல் பேபி, நானா போயிட்டு வந்து பச்சிறேன்னு.
சரி இரு. நான் போட்ட பிளானுக்கு சரியான டைம் வந்துருச்சு. இத மட்டும் கரெக்டா பண்ணா சத்யா மேல டோட்டல் ஃபேமிலிக்கும் வெறுப்பு வந்துரும். என்னது? இப்போ சத்யா மாமாக்கு கொடுக்கற டேப்லெட்டை நாம மாத்தி வைக்கணும். சரி, என்ன டேப்லெட் அது? அத சாப்பிட்டா லைட்டா நெஞ்சு வலி வரும். ஏய், என்ன சொல்ற? அது கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் தான். ஏய், நிர்மலா. ஏங்க பயப்படாதீங்க, மாமாக்கு எதுவுமே ஆகாது. ஆனா இன்னைக்கு சத்யா செமையா மாட்டுவா. சத்யா இந்த வீட்டு மருமகளா இருக்க தகுதி இல்லாதவ, பொறுப்பு இல்லாதவன்னு டார்கெட் பண்ணி அவளை துரத்தி அமிச்சிடலாம். அமுல் பேபி, ரொம்ப லேட் ஆகுது. மாமா பாவம் தூங்கணும்ல. சரி, போயிட்டு உடனே வரணும். வந்துடுறேன். ஆனா சீக்கிரம் வந்துடணும். இப்ப வந்துடுறேன். ஏய், வர. மறந்துட்டனே. அவ கீழே போயிட்டா நிர்மலா. ஒண்ணும் இல்லையே. பால் காய்ச்சிட்டு வந்துடலாம். ஏங்க நாங்க 2 பேரும் போய் டேப்லெட்டை மாத்தி வச்சிடுறோம். நீங்க இங்கே இருங்க. வா. மாமா. தேங்க்யூ. நீ ஏமா இதெல்லாம் செய்யற? உனக்கு எதுக்கு சிரமம்? உனக்கு தான் படிக்கிறதுக்கு அவ்வளவு புக்ஸ் பிரபு வாங்கி கொடுத்திருக்கானே. பரவாயில்ல மாமா.